Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா shouldn't you have use பண்ணி நாம எப்படி क्वेश्चन கேக்குறது அத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. shouldn't you have use பண்ணி எங்க क्वेश्चन கேட்போம்னா ஒரு விஷயத்த நீ சொல்லி இருக்க கூடாதா, நீ அங்க போய் இருக்க கூடாதா, நீ இங்க வந்திருக்க கூடாதா, நீ இத சமைச்சிருக்க கூடாதா, இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வருத்தத்தை நம்ம பத்தி கேக்குறதா இது. இப்போ நீ என்கிட்ட சொல்லி இருக்க கூடாதா அப்படின்னா ஆல்ரெடி முன்கூட்டியே நீ இத என்கிட்ட சொல்லி இருக்கணும். ஆனா என்ன சொல்லல, நம்ம அந்த எதிர்பார்ப்பு நம்மளுடைய வருத்தத்தை தெரிவிக்க மாதிரி கேக்குறதா இது. நீ என்கிட்ட சொல்லி இருக்க கூடாதா, நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா, சொல்லிருக்க வேண்டாமா, இந்த மாதிரி கேட்போம்ல. சொல்லிருக்க கூடாதா, சொல்லிருக்க வேண்டாமா, இந்த மாதிரி கேட்கிறது. ஓகே, முன்கூட்டியே இத செய்திருக்கணும், ஆனா செய்யாத நம்ம ஒரு எதிர்பார்ப்பு நம்மளோட வருத்தத்தை தெரிவிக்கிறது. சரியா? அப்ப நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா, நீ என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கறது பாருங்க. shouldn't you, அந்த இருக்க கூடாதா அதுக்குதான் shouldn't have யூஸ் பண்ணும். ஓகே, இருக்க கூடாதா அதுக்கு shouldn't have. நீ சப்ஜெக்ட், நீ அதுக்குதான் you. ஓகே, shouldn't you have. இந்த shouldn't have இடையில சப்ஜெக்ட் வந்துரும். ஓகே, क्वेश्चन கேக்குற நேரம். அப்போ shouldn't you have அடுத்து என்ன வரணும்? verb வரும். verb எது? சொல்லி இருக்க கூடாதா, சொல்லக்கூடிய செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell, அதோட past told, past participle told தான். verb V3 ஃபார்ம்ல இருக்கும். சரியா? told. அடுத்து என்கிட்ட, என்கிட்டன்னு சொல்லும்போது நீ. ஓகே, அப்ப நீ என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா, நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? shouldn't you have told me, shouldn't you have told me. ஓகே, அடுத்து நீ அங்க போயிருக்க கூடாதா, ஆல்ரெடி நீ போயிருக்கணும் ஆனா போகல. சரியா? அந்த வருத்தத்தையும் நம்ம எதிர்பார்ப்ப தெரிவிக்கிற மாதிரி கேட்கிறது. நீ அங்க போயிருக்க கூடாதா, நீ அங்க போயிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறது. எப்படி கேட்கலாம் பாருங்க. shouldn't, நீ சப்ஜெக்ட், shouldn't you have. அடுத்து verb எது? போயிருக்க கூடாதா, அந்த போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அதோட past went, past participle gone. அப்ப இது என்ன வரும்? gone. அடுத்து அங்க, அங்கேனா there. அப்போ நீ அங்க போயிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? shouldn't you have gone there, shouldn't you have gone there. ஓகே, அடுத்து நீ சாப்பிட்டிருக்க கூடாதா, நம்ம நீ முன்கூட்டியே சாப்பிட்டிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறது. ஓகே, நீ சாப்பிட்டிருக்க கூடாதா, இது எப்படி கேட்கலாம் பாருங்க. shouldn't, அடுத்து சப்ஜெக்ட் you, அதுக்கப்புறம் have. அடுத்து verb, verb என்ன? சாப்பிடக்கூடிய செயல். சாப்பிட்டதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat, அதோட past ate, past participle eaten. ஓகே, நீ சாப்பிட்டிருக்க கூடாதா அப்படின்னா எப்படி கேட்கலாம்? shouldn't you have eaten, shouldn't you have eaten. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீ என்கிட்ட கேட்டிருக்க கூடாதா, இது எப்படி கேட்கலாம்? நீ என்கிட்ட கேட்டிருக்க கூடாதா எப்படி கேட்கிறது? shouldn't. அடுத்து என்ன? சப்ஜெக்ட் you, அடுத்து have வரும் தானே. அடுத்து என்ன? verb கேட்டிருக்க கூடாதா, கேட்கக்கூடிய செயல். கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல ask, அதோட past asked, past participle asked. என்கிட்ட அப்படின்னா ஆப்ஜெக்ட் நீ. ஓகே, என்ன மென்ஷன் பண்ணும்போது நீ. அப்போ நீ என்கிட்ட கேட்டிருக்க கூடாதா அப்படின்னா shouldn't you have asked me, shouldn't you have asked me. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீ சீக்கிரம் வந்திருக்க கூடாதா, நீ சீக்கிரம் வந்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறது. எப்படி கேட்கலாம் பாருங்க. shouldn't
அடுத்து சப்ஜெக்ட் யூ போடணும். அடுத்து have வரும் தானே, have. அடுத்து என்ன வரணும், verb. verb எது, வரக்கூடிய செயல், வந்திருக்க கூடாதா, வரது. வரதுக்கு இங்கிலீஷ்ல come. அதோட past came. past participle come தான். ஓகே, சீக்கிரம் earlier. ஓகே, அப்போ நீ சீக்கிரம் வந்திருக்க கூடாதா அப்படின்னா shouldn't you have come earlier? shouldn't you have come earlier? ஓகே, நீ சீக்கிரம் வந்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறது. அடுத்து நீ சமைத்திருக்க கூடாதா, நீ இது முன்கூட்டியே சமைச்சிருக்க கூடாதா, நீ சமைத்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறது. எப்படி கேட்கலாம், shouldn't you have. அடுத்து என்ன, verb. verb எது, சமைக்கக்கூடிய செயல். சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல cook. அதோட past cooked, past participle cooked. ஓகே, நீ சமைத்திருக்க கூடாதா அப்படின்னா எப்படி கேட்கலாம், shouldn't you have cooked? shouldn't you have cooked? ஓகே, அடுத்து நீ அவங்கிட்ட பேசி இருக்க கூடாதா, நம்ம கேட்போம்ல, நீ அவங்கிட்ட பேசி இருக்க கூடாதா, நீ அவங்கிட்ட பேசி இருக்க வேண்டாமா அப்படி எப்படி கேட்கலாம், shouldn't you have. அடுத்து verb எது, பேசக்கூடிய செயல். பேசி இருக்க கூடாதா, பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. அதோட past talked, past participle talked. ஓகே, அடுத்து அவங்க கிட்ட பேசுறோம். யார்கிட்ட பேசுறோமோ அவங்க மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போட்டுட்டு அவங்க கிட்ட அப்படின்னா him. ஓகே, அப்போ நீ அவங்க கிட்ட பேசியிருக்க கூடாதா அப்படின்னா shouldn't you have talked to him? shouldn't you have talked to him? ஓகே, அடுத்து நீ படிச்சிருக்க கூடாதா, நீ படிச்சிருக்க வேண்டாமா, படிச்சிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கறது. எப்படி கேட்கலாம், நீ படிச்சிருக்க கூடாதான்னு கேட்கறதுக்கு shouldn't you have. அடுத்து verb. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, study. அதோட past study, past participle study. ஓகே, அப்போ நீ படிச்சிருக்க கூடாதா அப்படின்னா shouldn't you have studied? shouldn't you have studied? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அவனுக்கு புரிய வச்சிருக்க கூடாதா, நீ அவனுக்கு புரிய வச்சிருக்க வேண்டாமா இப்படி கேட்கணும்னா எப்படி கேட்கறது, வைத்திருக்க கூடாதா, shouldn't. அடுத்து சப்ஜெக்ட் யூ, அதுக்கப்புறம் have வரும் தானே. அடுத்து verb. இப்போ புரிய வைக்கிறது, புரிய வச்சிருக்க கூடாது. அப்ப புரிய வைக்கிறதுக்கு மேக் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஒரு செயலை செய்ய வைக்கிறது. அப்ப ஒரு செயலை செய்ய வைக்கிறது அப்படின்னா அந்த வைக்கிறது அதுக்கு மேக். சரியா, அப்போ மேக் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிய வை. இது அதோட மேக்கோட பாஸ்ட் என்னது, மேட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மேட் தான், மேட். அடுத்து யாருக்கு புரிய வைக்கிறது, அவனுக்கு. அவனுக்குன்னா him. அடுத்து புரியுறது, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்ப அவனுக்கு புரியவை அப்படின்னா மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். அவனுக்கு புரியவை அப்படின்னா மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். அந்த மேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் என்னது, மேட். அப்ப மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்ப நீ அவனுக்கு புரிய வச்சிருக்க கூடாதா, புரிய வச்சிருக்க வேண்டாமா அப்படின்னா shouldn't you have made him understand? shouldn't you have made him understand? ஓகே, அடுத்து நீ எனக்காக வெயிட் பண்ணிருக்க கூடாதா, நீ எனக்காக காத்திருந்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறது. எப்படி கேட்கலாம், shouldn't you have. அடுத்து verb எது, வெயிட் பண்ணிருக்க கூடாதா, காத்திருந்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறது. அப்ப என்ன, வெயிட். அதோட பாஸ்ட் வெயிட்டட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெயிட்டட். ஓகே, அடுத்து எனக்காக, அந்த காக அதுக்கு ஃபார் போடணும். அடுத்து என்னை மென்ஷன் பண்றது மீ. அப்போ ஃபார் மீ அப்படின்னா எனக்காக, உனக்காகனா ஃபார் யூ. ஓகே, அப்ப
நீ எனக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்க கூடாதா, நீ எனக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? shouldn't you have waited for me, shouldn't you have waited for me. okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ அவங்க கிட்ட உண்மையை சொல்லியிருக்க கூடாதா, நீ அவங்க கிட்ட உண்மையை சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கறது? பாருங்க, shouldn't, அடுத்து you have, அதுக்கு அடுத்து என்னது? verb. உண்மையை சொல்லி இருக்க கூடாதா, சொல்லக்கூடிய செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell, அதோட past told, past participle என்னது? told தான், told. அடுத்து யார் கிட்ட? அவங்க கிட்ட. அப்ப told him, இது உண்மையை, the truth. ஓகே, அப்ப நீ அவங்க கிட்ட உண்மையை சொல்லி இருக்க கூடாதா அப்படின்னா shouldn't you have told him the truth, shouldn't you have told him the truth. ஓகே, அடுத்து நீ அதை தேடி பார்த்திருக்க கூடாதா, நீ அதை தேடி பார்த்திருக்க வேண்டாமா, பார்த்திருக்க கூடாதா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? shouldn't you have, அடுத்து என்ன? verb, தேடி பார்க்கிறது. தேடி பார்க்கிறதுக்கு look for, அதோட past looked for, past participle looked for, looked for, தேடி பார்க்கிறது. அதுனா இட்டுன்னு சொல்லலாம், தட்னு சொல்லிக்கலாம். சரியா? நீ அதை தேடி பார்த்திருக்க கூடாதா அப்படின்னா நீ எப்படி கேட்கிறது? shouldn't you have looked for that, shouldn't you have looked for that. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பண்ண, நீ ட்ரெயின்ல வந்திருக்க கூடாதா. நம்ம கேட்போம்ல, நீ ட்ரெயின்ல வந்திருக்கணும் ஆனா என்னது வரல, அப்ப நம்ம எப்படி கேட்போம்? நீ ட்ரெயின்ல வந்திருக்க கூடாதா, அந்த எதிர்பார்ப்போம். ஓகே, அப்ப இது எப்படி கேட்கிறது? shouldn't you have, அடுத்து என்ன? verb, வந்திருக்க கூடாதா, வரக்கூடிய செயல். பாரதிக்கு இங்கிலீஷ்ல come, அதோட past came, past participle come. அடுத்து எதுல வருது? ட்ரெயின்ல. இதே போல ட்ரெயின்ல, பஸ்ல, பைக்ல, கார்ல, இந்த மாதிரி நம்ம எதுல வாரோம், எதுல போறோம் அந்த மாதிரி சொல்லும் போது பை போடணும். சரியா? பை போட்டு அத மென்ஷன் பண்ணணும். ட்ரெயின். ஓகே, அப்போ நீ ட்ரெயின்ல வந்திருக்க கூடாதா அப்படின்னா shouldn't you have come by train, shouldn't you have come by train. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ இங்க இருந்திருக்க கூடாதா. இது எப்படி கேட்கிறது? பாருங்க, ஒருவருடைய இருப்பிடத்தை பற்றி கேட்கிறது. நிலை, அவருடைய ஒரு ஆளுடைய நிலையை பற்றி கேட்கிறது. ஓகே, அப்போ தன்னுடைய நிலையை பற்றி கேட்கும்போது அங்க மெயின் verb வராது, டி verb யூஸ் பண்ணும். பாருங்க, இங்க shouldn't you have, அடுத்து என்ன வரணும்? verb-க்கு பாரு, அந்த verb என்ன? be, அந்த be ஓட past participle been. ஓகே, past என்ன வரும்? was இல்லனா were யூஸ் பண்ணனும். சரியா? அப்ப past participle be. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? இங்க, இங்கனா here. ஓகே, அப்ப நீ இங்க இருந்திருக்க கூடாதா, ஒருவருடைய இருப்பிடத்தை பற்றி கேட்கிறது. அப்போ எப்படி கேட்கலாம்? shouldn't you have been here, shouldn't you have been here. அடுத்து நீ அவனை மன்னிச்சிருக்க கூடாதா. இது எப்படி கேட்கலாம்? நீ அவனை மன்னிச்சிருக்க கூடாதா அப்படி. இது எப்படி கேட்கிறது? shouldn't you have, அடுத்து verb மன்னிக்கிறது. மன்னிக்கிறதுக்கு forgive, அதோட past forgive, past participle forgiven. அடுத்து அவனை, அவனைன்னு சொல்லும்போது him. அப்ப நீ அவனை மன்னிச்சிருக்க கூடாதா அப்படின்னா shouldn't you have forgiven him, shouldn't you have forgiven him. ஓகே, அடுத்து நீ அவளுக்கு உதவி இருக்க கூடாதா. லாஸ்ட் ஒன் ஹோம்வொர்க். சரியா? நீ அவளுக்கு என்னது ஹெல்ப் பண்ணி இருக்க கூடாதா அப்படின்னு கேக்குறோம். இது எப்படி கேக்குறது? இது எப்படி கேக்குறதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.